ஆனால் வெளியில் சோஷியல் மீடியாலாம் வந்து கூல் சுரேஷ் எவ்வளோ பொட்டி வாங்கினாரு அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பொட்டி எவ்வளோ பொட்டி வாங்கினாருலாம் கேட்டுட்டு இருக்காங்க. பொட்டி ஆமாம்மா, கோடி தான்ப்பா. ஓகே, கோடி கணக்கில் பொட்டி வாங்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் அது ஒரு சினிமாவை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து பந்தா காட்டணும். ஓகே, நல்லா ஷூட்டிங் டேட்டு கேட்டால் டேட்டு கொடுக்கக்கூடாது. சம்பளம் வந்து அவங்க 1000 ரூபாய் சொல்கிறாங்களா 10,000 ரூபாய் சொல்லணும். இப்படியெல்லாம் சொன்னால் தான் அப்படியே அவர் பிஸியாக இருக்கார் போல், அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நடிக்க வைப்பாங்க. ஓகே, கூப்பிட்டோன்னா சார் இந்த மாதிரி 5ஆம் தேதி 10ஆம் தேதி டேட்டா ஓகே சார். ஐயா அப்போ சும்மா தான் இருக்கான் போல், சார் எனக்கு 1000 200 தருவோம் பரவாயில்லையா. இப்படி பண்ணுறவங்களுக்கு காலமே இல்லை. அதான் ஓப்பனாக சொன்னேன், வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகும்போது கோடிக்கணக்கில் போட்டு பணத்தை எடுத்துகிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணா நீங்கள் தானே எதனா ஒன்று பூஸ்டப் பண்ணி இது பண்ணோம். முந்தா நாள் கூட ஒரு படம் நடந்துச்சு. ஓகே, அவர் அடுத்து 2 படம் எடுக்கிறாராம். அது 2 படம் நான் கோபத்தில் அவருக்கு ஃபோன் பண்ணேன், என்னப்பா நம்மள்ட்ட அவ்வளோ இது பண்ணிவிட்டு இப்போ நான் இப்போ ப்ரெஸ் மீட்டு பார்த்தேன் அப்படின்னு. இல்லைண்ணா அது அப்படின்னே இது இப்படின்னு. அப்புறம் டேரக்டர் யாருன்னு பார்த்தா இவரை விட ஹீரோவை விட டேரக்டர் எனக்கு ரொம்ப நாள் தெரிஞ்சாள், 15 வருஷமாக தெரிஞ்சாள். இப்படிலாம் இருக்கிறாங்க. ஹீரோ புது பையனும், ஹீரோ ப்ரொடியூசரு கம் ஹீரோ. ஓ அவர் எனக்கு தெரிஞ்சவர். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அவங்க எவ்வளோ ஒரு சுயநலவாதியாக இருக்கிறாங்க. கோடிக்கணக்கில் கொடுங்க, ஆனால் வேணான்லாம் சொல்லலையா, கொடுங்க பொட்டி வாங்குங்க, எனக்கு கொடுங்க, என் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வாங்க எனக்கு கொடுங்கன்னு நான் சொல்கிறேன், வேணான்லாம் சொல்லலை, கொடுங்க, அந்த அளவுக்கு உழைக்கிறேன்.